டெல்லியில் தற்போது நடைபெற்று வரும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. மத்திய கேபினெட் அமைச்சரவை கூட்டமானது பிரதமர் தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் சரியாக 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மூத்த மத்திய அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் முக்கியமாக சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பத்தான்கோட் விமான தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்தும், அதே போல ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் தாக்கப்பட்டது குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் வரும் ஜனவரி 15ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிடம் இருந்து உரிய நடவடிக்கை பெற்ற பின்னர் பேச்சுவார்த்தையை தொடரலாமா அல்லது பேச்சுவார்த்தையை நாம் தொடர்ந்து கொண்டே பாகிஸ்தானிடம் உரிய நடவடிக்கை பெறலாமா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல நேற்று மணிப்பூரில் நடந்த அந்த எர்த்குவேக் நிலநடுக்கம் தொடர்பாக அந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. பெண் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்குவது குறித்து கூட்டத்தில் ஏதும் விவாதிக்கப்படுகிறதா? அது பற்றி மேலும் தகவல் இருக்கா அரவிந்த்? இந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்கு மிக ஒரு சொற்ப வாய்ப்புகளே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு தொடர்பாக அட்டர்னி ஜெனரலும் அரசின் மூத்த வழக்கறிஞரும் சரி, இது விலங்கு நல வாரியமும் சரி ஜல்லிக்கட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதால் இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு முடிவு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது.